ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி பாலக்கீரையை வச்சுட்டு ஒரு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு நார்மல் அரிசி நல்லா நம்ம வடிக்கிற விதத்தில் நம்ம சாப்பாடு ஊற வச்சு நல்லா வடித்து தனியாக உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். மற்ற பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணிக்கணும், 2 பச்சை மிளகாய், ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா, இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டரு, ஒரு பஞ்ச் பாலக்கீரை. இதை கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இல்லைன்னா 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கீரை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், அதை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அந்த ஐஸ் க்யூப்ஸ் வாட்டரில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இதனோட கலர் உங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகிடும். இப்போ அந்த பாலக்கீரையை நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட 2 பச்சை மிளகாய், அந்த புதினா கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆனதுமே அந்த இஞ்சி பூண்டை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அந்த அரைச்ச பாலக்கீரையை நம்ம போட்டதுமே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த சாப்பாடு எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்கள் பாலக்கீரை சாதம் ரெடி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். இப்போ இந்த பாலக்கீரையை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா இது கூட நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்லை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது டிஃபன் பாக்ஸுக்கு, லஞ்சுக்கு, இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பாலக்கீரை சாதம் ரெடி. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.